ரூமில் கடைசிங்க. அந்த அந்த வண்டி பார்த்திங்கன்னா வேறு. ஸோ அது வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க, அவங்களோட விசா முடிஞ்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நிற்கிறது நம்ம வண்டி, நம்ம தான் கடைசி இன்றைக்கி. ப்ரஷ் பண்ணும்போது ஒரு வாட்டை தொடச்சி விட்ருவேங்க வண்டியை. பண்ணிவிட்டு குளிச்சுட்டு திரும்பி இப்போ கிளம்பி வரதுனொட்டி இங்கே தூசி ஆயிரும். தூசி மட்டும் தான் ஆகும், அழுக்காகாது, தூசி ஆயிரும் அப்பல. ஏன்னா காற்றடிக்கும் பார்த்தீங்களா, அதனால். போவோமா? 3:15க்கு லாகின் பண்ணோம். ஆனால் இப்போ 4:15 ஆயிடுச்சு. இப்போ தான் செக்ஷன் புக் பண்ண போகிறோம். லாகின் பண்ணியாச்சு. ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு 2 ஸ்மைலு, அவ்வளோதான். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். டே 19ஓட ஃபர்ஸ்ட் ஆர்டருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 19. நம்ம ரூமில் நம்ம வீடியோஸ் எதுவும் எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த மைக் மேலே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. எப்போ ஃபுட்டேஜ் எடுக்குது, எப்போ ஃபுட்டேஜ் எடுக்க மாட்டேங்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் அதை ஆன் பண்ணும்போதே பார்த்துட்டு மைக் ஒர்க்காக தான் செக் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி டே 19 சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு 18 நாள் 18 வீடியோஸ் கொஞ்சம் சிறப்பாக போட்டோம். அதில் ஒரு 3 நாள் நம்ம லீவு, இந்த ஆக்சிடென்ட் ஆனது, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஃபீவரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தனால அதில் ஒரு பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதிகபட்சம் எவ்வளோ லீவ் போட்டிருக்கேன்னா 5 லீவ் போட்டிருக்காங்க. 4 லீவ் தான் கம்பெனி சைடு அப்ரூவல்டு. ஆனால் நல்ல வேலை நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருந்தனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு ஃபைனும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா நம்ம போன மாதம்லாம் கம்மி தான் லீவ் எடுத்துருந்தோம், அதனால் அதை அப்படி சமாளிச்சுருவாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 லீவ் எடுத்திருக்கேன். 5 லீவு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 நாள் ஆர்டர் சரி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஒரு 10 மணி நேரம் 11 மணி நேரம் வேலை பார்த்துமே பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் 10 ஆர்டர் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ பட் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ணுற இந்த டேயில் நம்ம ஒரு 10 ஆர்டர் எடுத்தாலுமே நம்ம சேலரி ஒரு நல்ல சேலரியை அடையும் சரிங்களா. ஒரு நல்ல சேலரிக்கு வந்து அந்த லெவலில் வந்து நிற்கும், பிரச்சனை கிடையாது. இனி வர்ற அந்த சில மணி நாட்களுக்கு நம்ம வேலை பார்த்தா இன்னும் நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆனால் 1 lakh கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்க. 1 lakhக்கான வேலை நான் பார்க்கல. இந்த மாதம் 1 lakhக்கான வேலை நாங்கள் பார்க்கல. யாரும் அதிகமாக ஆர்டர் எடுக்கணும்னு தான் பார்த்தோம். பட் அவர் இன்னி வரைக்கும் லீவே எடுக்கலை. எல்லா நாளுமே 15 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் லீவு, அப்புறம் சில பல நாட்கள் இது. ஆனால் அவரை என்னால் டஃப் கொடுக்க முடிஞ்சிட்டு சரிங்களா. ஏன்னா 5 நாள் இருக்குது, நம்ம அந்த ஏன்னா சில பல நாட்களில் நம்ம வந்து அதையும் பண்ணிடலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். முடியான்னு சொல்லி விடுறது தான் தப்பு. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறது தப்பு கிடையாதுங்கிறது எனக்கு தோணுது. நான் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக அச்சீவ் பண்ண பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாறிடும். ஸோ 1 lakh சேலஞ்ச் வீடியோ தான் போடுவேன். ஏன்னா எனக்கு காசு நிறையா தேவைப்படுது. அதனால் நான் சேலஞ்ச் பண்ணால் அதை மட்டும்தான், சேலஞ்ச் மாதிரி வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் எனக்கு அதில் ஒரு மோட்டிவேஷன் வந்து என்னால் நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் அடுத்த மாதத்துலேருந்து 1 lakh சேலஞ்ச் வீடியோஸ் தான் எடுப்பேன். ஸோ கிவ்அவேலாம் கொடுப்பேனான்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 2 கிவ்அவே பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு கிவ்அவேக்கு ஆள் செலெக்ஷன் பண்ணியாச்சு, இன்னொரு இதுக்கு செலெக்ஷன் பண்ணல. அதனால் கிவ்அவேங்கிற டாபிக் இப்போ பண்ணல, இருக்கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் கொண்டு போனோம்னா 13 கிலோமீட்டர் கொண்டு போனோம், 17 நிமிஷம். ஆடு செம்பரி ஆடு இதுதான் இங்கே மந்தியில் நிறைய யூஸ் பண்ணுறாங்கங்க. நம்ம ஊரில் இருக்க அந்த கருப்பு ஆடுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சாட்டு தான் இங்கே
போயிருவீங்க. உங்களுக்கு தெரியுதுன்னா தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வைட் ஆங்கிள் வியூ தான் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே என்ன சிட்டிக்குள்ளேயாவது கொஞ்சம் பொறுமையாக வண்டி ஓட்டுவான்லு, இது ஒரு காட்டா மாதிரி வண்டி ஓட்டுவான்ல இந்த ஏரியாவில். ஏன்னா அவுட்டரில் போகிற இது பார்த்தீங்களா ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக வண்டி ஓட்டுவான்லு. இங்கே தான் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டணும். யூ-டர்ன்ல டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆச்சு. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் 5:50க்கு இப்போ இவ்வளோ இருட்டிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதே 5:50 இப்படி இருட்டி தான் இருக்கு. ஆனால் சில்லுன்னு இருக்கு, அவ்வளோதான். 2.9 கிலோமீட்டர். டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுதுங்க. 2வது ஆர்டர் இப்போ தான் கொண்டு போயிட்டுருக்கேன். என்ன 7 கிலோமீட்டர் போட்டிருக்கான், 14 நிமிஷம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் போட்டிருந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து அக்செப்ட் ரேட்டிங் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே திரும்ப பழைய மாதிரி 100 கொண்டு வந்திருப்பான்டே, சரிங்களா. ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் வந்து திங்கக்கிழமையிலுமே கால்குலேஷன் டே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ எல்லோரும் 100 கொடுத்துருப்பான். இப்போ அந்த 100 கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அதை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே லாங் ஆர்டர் அடிப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாங்காக இருந்தோன்னா ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்போ அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாகும். அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், சம்பளத்தில் கம்மி பண்ணி நம்ம கொடுப்போம், நம்ம கப்பல் நம்ம ஓனர்கிட்டயோ இல்லை நம்ம ஏஜென்ட் இதுலையோ. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கருக்கு சம்பளம் போடும்போது அக்செப்ட் ரேட்டிங்கை கணக்கு வச்சு நம்மளுக்கு சம்பளம் போடுவோம். அப்போ அதில் கூட கொஞ்சம் காசை பார்த்துலான்னு நினைக்கிறான் இவன். அப்போ இவங்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், ஆர்டர் கேன்சல் ஆகுதா, எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஹேங்கர் தான் அதுக்கு பே பண்ண போகுது, நம்மக்கிட்ட இருந்து எடுத்த காசு தானே. அப்புறம் என்ன, அவன் பே பண்ணிட்டு போட்டு. ஸோ இதுதான் நம்மளோட முடிவு. இந்த மாதிரியே என் கையாலேயே கட் பண்ண வச்சிட்டாப்பில், ரிஜெக்ட் பண்ண வச்சிட்ட ஆர்டரை நான் வந்து பார்த்தேன். ஒரு ஆர்டர் வந்துச்சு. எப்படின்னா, இப்போ இது பிக்கப்னு வைங்களேன், சுலைமானியாவுக்கு கீழே ட்ராப்பு, சரிங்களா. குறைஞ்சது 20-25 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 25 கிலோமீட்டர் ஒரு விஷயம் இல்லைங்க, இந்த டைமில் டிராஃபிக் இருக்கும். இப்போவுமே பாருங்கள், நிறைய வண்டி டிராஃபிக்காக தான் சின்ன சின்ன சந்துக்குள்ளோடி வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ நான் இந்த வழியாக போகணுன்ட்டு கிடையாது, நான் வேறு வழியாக வரணும் உள்ள. ஆனால் அங்கே டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த வழியாக வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 25 கிலோமீட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணேன். அதை ரிஜெக்ட் பண்ணோன்னே ஹேங்கருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இவன் லாங் அடித்தா போக மாட்டான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு லாங்கை கொடுக்கான். அப்போ திரும்ப லாங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ 2 ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிட்டு, சரிங்களா. மொத்தம் இன்றைக்கி 3 ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிட்டு, ஒரு ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிட்டு, 2 ஆர்டர் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். 100லேருந்து அக்செப்ட் ரேட்டிங்க இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 60 கொண்டு வந்துட்டான், சரிங்களா. இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றணும். 100 பண்ண முடியாது, ஆனால் 98-99 வரைக்கும் பண்ணலாம். ஆனால் அதுவுமே இனி எந்த ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணால் மட்டும்தான். 90 கீழே இருந்தால் தான் காசு பிடிப்பான்ல, 90க்கு மேலே இருந்தால் காசு பிடிக்க மாட்டான்ல. 90 வரைக்காவது எப்படியா கொண்டு வரணும், 90-92க்கு மேலே எப்படியா கொண்டு வரணும்னு வச்சுருக்கேன், பார்ப்போம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:52 ஆகுதுங்க. டே 19ஓட மணி 9 ஆக போகுது, சரிங்களா. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 9வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கோம், சரிங்களா. என்னடா ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, நம்ம வந்த டைமிங் அதுதான். ஸோ ஆர்டர் கொஞ்சம் லாங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பட் இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நம்மளால் டெய்லியும் 15 கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்குறது நல்லது. நம்ம வந்து நேற்று கொஞ்சம் முன்னாடி போனது ரீசன் என்னென்னா, நம்ம நேற்று கையில் காசு எடுத்துகிட்டு வரல சாப்பிட்றதுக்கு, அதனால் நம்ம முன்னாடி போயிட்டோம். பட் இன்றைக்கி அப்படி இருக்காது. இன்றைக்கி குறைஞ்சது நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாகணும். இங்கே குடு எங்கே இருக்குது, குடு அங்கே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் போட்டு வேலை பார்த்தாகணும். கொஞ்சம் காலையிலேயும் கொஞ்சம் சீக்கிரமாக வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்ப்போம். இப்படி தான் எல்லா நாளும் பார்ப்போங்க. ஆனால் ஒரு வாட்டையும் பார்த்த மாதிரி இல்லை, ஆர்டரும் எடுத்த மாதிரி இல்லை. லேட்டாக தான் வாரேன் டெய்லியும். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:46 ஆகுதுங்க. இப்போ நம்ம எத்தனாவது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம், 10வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. ஸோ 9.3 கிலோமீட்டர். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹைவே தான், வெரைட்டி போனால் போயிட்டே இருக்கணும் சொல்றன்னு. ஸோ பரவாயில்லங்க. ஒரு 8 மணிக்கு பிறவே என்னன்னு தெரில அடித்தான். அப்பயே நினச்சேன் சரி ஓகே அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு ஆர்டர் நிறைய வேணுங்க, அதனால் நம்ம ரொம்ப நேரம் வேலை பார்க்குற ஒரு கணக்கு வரும். மேபி வீடியோஸ் போடுறது கூட கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக வேலையில் இருக்கும்போது எடிட் பண்ணுறதுக்கான அந்த டைமிங் இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க.
ஸோ நல்ல ஒரு லைன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, 2 சைடும் பில்டிங்ஸ், அதான் கலர் கலரா லைட் எரியுற பில்டிங்ஸ். இது யாஸ்மின், இந்த பக்கம் மால்கா. ஸோ இந்த 2க்கு இடையில இருக்கதா யாஸ்மின் மால்கா பார்டர். ஸோ லாயின் பண்ண நினைக்கிறவங்க மால்கா வரணும்னா இந்த பார்டர் வந்தா போதும், யாஸ்மின் வரணும்னா இந்த பார்டர் வந்தா போதும். லாயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.